அனைவருக்கும் வணக்கம். நமது சித்தர் ரகசிய பரிகார சேனல்ல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரிங்க. இந்த ஒரு கோவிலுக்கு மட்டும் நீங்க போனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடி பறக்குங்க. இந்த கோவிலுக்கு நீங்க போனா, திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடைகள் விலகி உடனே கல்யாணம் நிச்சயமாகுங்க. உங்களுக்கு ரொம்ப வருஷமா ஏதாவது ஒரு மனக்குறை இருக்குன்னா, அத லெட்டரா எழுதி ஐயனாருடைய வால்ல கட்டுனீங்கன்னா, நீங்க நெனச்ச காரியம் உடனே நிறைவேறுங்க. வேண்டுதல் பளிச்சதுக்கு அப்புறமா மக்கள் வச்சிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நேர்த்திக்கடன் பொம்மைகளை இங்க பார்க்கலாங்க. இது எல்லாத்துக்கும் மேல 400 வருஷம் பழமையான அழகர் சித்தருடைய ஜல்ல சமாதியும் இங்க இருக்குங்க. அதோட மகிமையும் பார்க்கலாம். இது எல்லாம் எங்க இருக்குன்னா, பாண்டிச்சேரிக்கு போற வழியில தென்னம்பாக்கன்ற ஊர்ல இருக்கக்கூடிய அழகுமுத்து ஐயனார் கோவில்ல தாங்க இருக்கு. அந்த கோவிலை பத்தி விளக்கமா பார்க்கலாம் வாங்க. நம்மள நம்பிக்கையோட உச்சத்துக்கே கூட்டிட்டு போற ஒரு புனிதமான இடங்க இது. இது பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கத்துல இருக்கக்கூடிய அழகுமுத்து ஐயனார் கோவில்ங்க. இந்த ஐயனாருக்கு பின்னாடி அழகர் சித்தருடைய ஜலசமாதி இருக்குங்க. இந்த கோயிலுக்குள்ள நாம காலடி எடுத்து வச்சதுமே நம்மள ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க சுத்தியும் வரிசையா அழகா அடுக்கி வச்சிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வண்ண வண்ண குட்டி குட்டி சிலைகள் தாங்க. போலீஸு, கலெக்டரு, கை குழந்தைங்க, காரு, வீடு, இங்க இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே சும்மா அழகுக்காக வச்ச பொம்மைகள்னு நினைக்கிறீங்களா? அதாங்க இல்ல. அத்தனையும் மக்களுடைய நேர்த்திக்கடன்ங்க. குறிப்பா இங்க பார்த்தீங்கன்னா, மாலையும் கழுத்துமா திருமணம் நிச்சயமான கோலத்துல நெறைய பொம்மைங்க இருக்கிறத நீங்க பார்க்கலாம். கல்யாண வயசுல இருக்கக்கூடிய ஆணோ, பெண்ணோ, எனக்கு நல்லபடியா கல்யாணம் அமையணும்னு மனசார வேண்டிக்கிட்டு இங்க வந்தா, கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகுங்க. அப்படி அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாயி, திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா, தம்பதிகளா இங்க வந்து கல்யாண கோலத்துல இருக்கக்கூடிய 2 பொம்மைகள், ஆண் பொம்மை, பெண் பொம்மையும் வாங்கி வச்சு, பூஜை செஞ்சு நேர்த்தி கடன செலுத்துவாங்க. உங்க வாழ்க்கையில தீர்க்க முடியாத கஷ்டம் எதுவா இருந்தாலும், அத ஒரு பேப்பர்ல ஐயனாருக்கு லெட்டரா எழுதி, அவருடைய கையில இருக்கக்கூடிய வாள்ல நீங்க கட்டி வச்சுட்டு வந்தீங்கன்னா போதுங்க. நீங்க நெனச்ச காரியம் அத்தனையும் சீக்கிரமா நல்லபடியா முடியுங்க. இங்க வர்ற எல்லா பக்தர்களுமே, "ஐயா, என் குறைய தீர்த்து வைங்க. நான் உனக்கு சிலை வச்சு கும்பிடுறேன்." அப்படின்னு வேண்டிட்டு போற பக்தர்கள், தங்களுடைய வேண்டுதல் பளிச்சதுமே மறக்காம இங்க ஓடி வந்துருவாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் தம்பதி பொம்மை வைப்பாங்க. குழந்தை பொறந்தா குழந்தை பொம்மை வைப்பாங்க. நல்ல வேலை கிடைச்சதுன்னா, வேலைக்கான அந்த யூனிஃபார்ம் போட்ட பொம்மைங்கள வைப்பாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, போலீஸ் வேலை கிடைச்சா, போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட மாரி வைப்பாங்க. டாக்டர் வேலை கிடைச்சா, டாக்டர் மாதிரி வைப்பாங்க. இப்படி யூனிஃபார்ம் போட்ட பொம்மைன்ட்டு எல்லாமே களிமண்ணாலயோ, சிமெண்டாலயோ செஞ்ச சிலைகள வாங்கி வச்சுட்டு, இங்க வந்து நேர்த்தி கடன செலுத்துவாங்க. பூசாரிங்க அந்த சிலைகளுக்கு மாலை போட்டு, தேங்காய் உடைச்சு, கற்பூரம் காட்டி, ஐயனாருக்கு செய்ற மாரியே சிறப்பு பூஜைலாம் செய்வாங்க. இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பே, சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஜலசமாதி அடைஞ்ச அழகர் சித்தர் தாங்க. அவர் வாழ்ந்த காலத்துல பக்தர்களுடைய நோய்களையும், கஷ்டங்களையும் வெறும் விபூதி மட்டுமே கொடுத்து குணமாக்கிறதா வரலாறு சொல்லுதுங்க. இங்க வர பக்தர்களுக்கு பூசாரிங்க கையில கயிறு கட்டி திருநீர் குடுப்பாங்க. இந்த ஜலசமாதியில ஏத்தி வச்சிருக்க அணையா விளக்கு போலவே இங்க வர்றவங்களுடைய வாழ்க்கையும் இருள் நீங்கி ஒளி வீசுன்றது நம்பிக்கைங்க. உங்க மனசுல எவ்வளோ பெரிய கவலையா இருந்தாலும் சரிங்க. ஒரே ஒரு முறை இந்த தென்னம்பாக்கம் அழகுமுத்து ஐயனாரையும், அழகர் சித்தரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நல்ல வழி பிறக்குங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர கமெண்ட்ல அழகுமுத்து ஐயனாரே போற்றி, அப்படி இல்லைன்னா ஸ்ரீ அழகர் சித்தரே போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.